அன்போடு அழைக்கின்றேன். பேரானந்தத்தில் இருக்கும் பேராயர்களே, ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் ஆயர்களே, மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் மறைமாவட்ட பரிபாலர்களே, நிரந்தரமாக எங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் குடிகொள்ள வந்திருக்கும் நியமன ஆயர்களே, அன்பால் ஆள்கொள்ளப்பட்டிருக்கும் அருள் தந்தையர்களே, அகமைவில் அமர்ந்திருக்கும் அருட்சகோதரிகளே, வேட்கையோடு வந்திருக்கின்ற வேதியர்களே, விருப்பத்தோடு வந்திருக்கின்ற விருந்தினர்களே, பொறுப்போடும் பொறுமையோடும் வந்திருக்கும் அமர்ந்திருக்கும் பொது நிலையினரே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பு ஆயரே, உங்களை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வாய்ப்பினை வரமாக கருதி நயமுடன் நன்றி கூற நலமுடன் வந்திருக்கிறேன். நன்றி கூறலாமா? நன்றி. இந்த நன்றி கூறல் உளறல் அல்ல, உணர்வின் வெளிப்பாடு. உண்மையை உள்ளத்திலிருந்து ஓப்போடு உமக்களிக்கும் உறவின் வெளிப்பாடு. இது ஓவரா கூவுதல் அல்ல. எங்களோடு, எங்களில், எங்களுக்காக இருந்த 15 ஆண்டுகள் குடியரசின் முன்சுவை மட்டுமல்ல, இறையரசின் முன்சுவையும் கூட. யாரையும் புண்படுத்தாத, யாரையும் மனநோக செய்யாத உங்கள் மன்னிப்பு கேட்கும் மனதை மறக்க மனம் கூடுமோ? உமக்கென்று தனி பாணி. ஏனென்றால் நீங்கள் அந்தோணி. நீங்கள் மறை மாவட்டத்தை நடத்திய மாடல் அந்தோணி மாடல். உங்கள் மாறாத, மறையாத, மங்காத, வைரம் பாய்ந்த மறையுறை மகிழ்ச்சிகளுக்கு மயங்காத மனிதர்களும் மனிதர்களும் இலர். நகைச்சுவை உணர்வால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் நலமாக்கிய நகைச்சுவை நாயகனே, பள்ளிகளை பலப்படுத்திய பகலவனே, மருத்துவ பணிகளை மகிழ்ச்சியோடு செய்ய தூண்டிய மாவீரரே, சமய பணிகளையும் சமூக பணிகளையும் சலிப்பில்லாமல் செய்ய உதவிய சகலகலா வல்லவனே, உமக்கு நன்றி. ஆலயங்களை அழகுற செய்தவரே, ஆன்மீக அரசரே, கல்வி கற்போருக்கெல்லாம் கல்வி உதவி தொகையை கொடுத்த கல்வி செம்மலே, எம் மறைமாவட்ட காமராசரே, உமக்கு நன்றி. கல்வியியல் கல்லூரியையும் கலை கல்லூரியையும் கலைநயத்தோடு உருவாக்கிய காவிய தலைவனே, ஏன் பூண்டி புதுமை மாதா கல்வியியல் கல்லூரியை யூனிவர்சிட்டியாக மாற்றிய உலக நாயகனே, வார்த்தையால் அளந்து அளந்து கொடுக்கும் உலகத்தில் அள்ளி அள்ளி கொடுத்த அண்ணலே, அன்னை தெரசாலே, குழந்தைகளுக்கு சூப்பர் ஸ்டார் என்று பட்டம் கொடுத்தீர். அவங்க சூப்பர் ஸ்டார்னா நீங்க மெகா ஸ்டார். குருத்துவ பொன்விழா நாயகனே, நீங்கள் சொக்க தங்கம். ஏன் 70 kg தாஜ்மஹால். 35 நூட்களுக்கு மேல் எழுதிய நடமாடும் நூலகமே, உமக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மாற்றம் கொடுப்பதில் மறுமலர்ச்சி. சூஸ் த பெஸ்ட் என்று சொல்லி பெஸ்டானதை கொடுத்து பெஸ்ட் ஆஃப் லக் சொல்வதில் நீங்க வேற லெவல் ஆண்டவரே. மக்களை எங்களை கன்வின்ஸ் செய்வதில் நீங்கள் ஒரு கன்வீனர். அனானிமஸ் நீங்கள் ஒரு சுனாமி. அதற்கு அடித்து சாவு மணி. கேலிகளை காலியாக்கிய நீர் ஒரு கோலி. உங்களிடம் இல்லை போலி. மறை மாவட்டத்திற்கு நீர் ஒரு வேலி. அனைவருக்கும் நீர் ஒரு காவலாளி. சோதனைகளை வேதனைகளை சல்லி சல்லியாக்கி நீர் ஒரு போராளி. நீ யாரையும் வைக்கவில்லை புறம் தள்ளி. எங்கள் எல்லோருக்கும், ஏன் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டோருக்கும் நீர் விடிவெள்ளி. நம் உறவுக்கு இல்லை முற்றுப்புள்ளி. இது துவக்க புள்ளி மட்டுமல்ல, இது தொடர் புள்ளியும் கூட. நீதான் உங்கள் ஊரில் அழகு அழகு என்று அடிக்கடி நகைச்சுவையாக சொல்லி வந்தீர். உண்மையிலேயே நீர் அழகுதான். நீ நடந்தால் நடையழகு, சிரித்தால் சிரிப்பழகு, பேசினால் பேச்சழகு, செங்கோல் பிடித்து நடந்து வருகின்ற அழகே தனி. ஏன் பேசுவதற்கு முன்னால் மைக் முன் என்று ஊதுகின்ற அழகு கூட மிக அழகுதான்.
மொத்தத்தில் நீர் அந்தோணி சாமி மட்டுமல்ல, அழகு சாமி, அழகர் சாமி. மாதா தொலைக்காட்சியில் தினந்தோறும் கதை சொல்லும் கதை நாயகனே, இல்லை இல்லை கதாநாயகனே, இது தானா சேர்ந்த கூட்டம் மட்டுமல்ல, இது ஒரு படை, அன்பு படை, அமைதிப்படை, ஆவேசப்படை மட்டுமல்ல, ஆன்மீக படை. ஓய்வின்றி உழைத்த இந்த படை தலைவனுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் பிரியாவிடை. பதவிக்கு மட்டும்தான் பிரிவு, நம் உறவுக்கு இல்லை துறவு. ஆயரே, இது இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. We love you, love you, love you. We miss you, miss you, miss you. We pray for you, pray for you, pray for you. Happy long life. உம்மை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை சொல்ல நினைக்கையில் முட்டுது. ஐயரே, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, உம்மை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை சொல்ல நினைக்கையில் கமிட்டி தடுக்குது. மறை மாவட்டங்கள் உணர்ந்து கொள்ள இது மனித நன்றி உரை அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. நன்றி.